تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அல்லாஹ்வும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய புனிதம் நிறைந்த மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்களும், அதுபோன்று ரஜப் மாதமும் நம்முடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் புனித மாதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. புனித மாதம் என்று சொல்லும் பொழுது நாம் யாருக்கும் எக்காலத்திலும் அநியாயம் செய்யக்கூடாது என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித மாதங்களை குறிப்பிட்டு வலா தظلموا فيهن احدا, இந்த மாதங்களிலே நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அநியாயம் செய்வது பெரும் பாவமாக கருதப்பட்டாலும் இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அநியாயம் என்பது அதைவிட பெரும்பாவமாக கருதப்படும். இஸ்லாமிய அரசாங்கங்கள் இந்த மாதங்களிலே போர் செய்வது தடை செய்யப்பட்டதாக நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய அரசாங்கங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம் என்பது பல்வேறு சிறப்புகளை தாங்கி நிற்கின்றது. அதில் ஒன்றுதான் முஹர்ரம் 10வது நாள் நாம் நோக்கக்கூடிய ஆஷூரா நோன்பு என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுக்கு பிறகு நோன்புகளிலேயே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று இந்த முஹர்ரம் 10 நாம் நோக்கக்கூடிய நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். பெரும்பாவங்களை பொறுத்தவரை நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் மட்டும்தான் மன்னிக்கப்படும். ஆனால் சிறு பாவங்கள் இது போன்ற நல்லறங்களின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது.
அப்ப கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு இந்த ஆஷுரா நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஆஷுரா நோன்பு எதற்காக என்பதையும் நம்முடைய மார்க்கம் குறிப்பிடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் இந்த முஹர்ரம் 10 நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகும் மக்காவுடைய வாழ்க்கையில் முஹர்ரம் 10 நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த முஹர்ரம் 10 தான் மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் கஅபாவை கண்ணியப்படுத்தும் விதமாக கஅபாவிற்கு திரைச்சீலை மாற்றக்கூடிய நாளாக அவர்கள் அந்த முஹர்ரம் 10 வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் அந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்களும் அந்த நாளில் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எதற்காக நோன்பு நோக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு மகத்தான நாள். அல்லாஹ் இந்த நாளில் தான் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் மூழ்கடித்து மூசாவையும் இஸ்ரவேல் சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான். எனவே சாம மூசா சுக்ரன் லில்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோட்டார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் பதிலளித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹப்பு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு கொள்கையால் மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். எனவே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் சஹாபாக்களை அந்த மாதத்திலே நோன்பு நோக்குமாறு முஹர்ரம் 10 ஆஷுரா நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டது. விரும்பியவர் நோக்கலாம், விரும்பியவர் நோக்க வேண்டியதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு நபி தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாமும் முஹர்ரம் 10 நோன்பு நோக்கின்றோம், யூதர்களும் முஹர்ரம் 10 நோன்பு நோக்கிறார்கள், அவர்களுக்கு ஒப்பாவது போல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் லயின் பகீது காபிலா, வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் லசுன்னா அத்தாசிஆ, நாம் 9ஐயும் சேர்த்து நோன்பு நோற்போம் என்று சொன்னார்கள். ஆஷுரா நோன்புடைய சிறப்பு அனைத்துமே 10வது நாள் நோன்பிற்கு தான். ஆனால் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 9ஐயும் சேர்த்து நோற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப தகுந்ததாக சுன்னத்தாக நமக்கு ஆக்கினார்கள். அப்ப நாம் 9ம் 10ம் நோன்பு நோற்பது நமக்கு சிறந்தது. ஒரு சில காரணங்களினால் நிர்பந்தங்களினால் ஒருவர் 9இல் நோன்பு நோக்க முடியாமல் ஆகும் என்று சொன்னால் அவர் 10வது நாள் மட்டும் நோன்பு நோக்கும் பொழுது அந்த நன்மையை அவர் அடைந்து கொள்ளலாம். ஆனால் 9ம் 10ம் சேர்த்து நோற்பது சிறந்ததாக அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். ஆனால் ரப்புக்கும் அது ஆயலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அகம்பாவம் பிடித்த ஆணவம் பிடித்த ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் மூழ்கடித்து மிகவும் சிறுபான்மை சமுதாயமாகவும் முஸ்லிம்கள் என்பதற்காகவே துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேல் சமுதாயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள் என்று சொல்லக்கூடிய ஆஷுரா. ஆஷுரா என்றால் 10வது என்று அதனுடைய பொருள். இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா நோன்பு நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே நாம் அந்த நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது மூசா நபியுடைய வரலாற்றையும் அந்த மூசா நபியுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய சில பாடங்களையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூசா நபி வரலாறு என்பது ஏராளமான சம்பவங்களை உள்ளடக்கியது. அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் நமக்கு தேவைப்படும். நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் படிப்பினைக்காக பாடமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 19வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வதுகுல் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபிய்யா. நபியே, இந்த வேதத்திலே மூசாவை பற்றி கூறப்பட்டிருப்பதையும் நீ நினைத்து பார்ப்பீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான்.
திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மிக நீண்ட நெடிய வரலாறுகளுக்கு சொந்தக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வேதத்திலே மூசாவை பற்றி சொல்லப்பட்டிருப்பதையும் நீ மக்களுக்கு நினைவூட்டுவீராக, நினைத்து பார்ப்பீராக. இன்னஹு கான முஹ்லஸன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அடியாராக இருந்தால், வகான ரசூலன் நபியா, அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பல சம்பவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த ஒரு நிகழ்வு. சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் 23வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வலகத் ஆதைனா மூசல் கிதாப், நபியே மூசாவிற்கு நாம் வேதத்தை வழங்கினோம், தௌராத் என்ற வேதத்தை மூசா நபிக்கு வழங்கினோம். ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, அந்த மூசாவை நீர் சந்தித்ததில் நீர் சந்தேகம் உடையவராக ஆகிவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 3 இடங்களில் சந்தித்தார்கள். 3 இடங்களில் பார்த்தார்கள், ஒரு இடத்தில் சந்தித்தார்கள். எந்த இடங்களில் எல்லாம் பார்த்தார்கள்? இது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு ஒரு சான்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸுக்கு அருகில் அல் கசீஃபுல் அஹ்மத் என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்துதான் அவர்கள் விண்ணுலக பயணத்தை, மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரில் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை போன்ற ஒரு காட்சி அல்லாஹ்வின் தூதருக்கு காட்டப்பட்டது. இறந்தவர்கள் எல்லாம் கபர்களில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், எனவே இறந்தவர்களிடம் சென்று கையேந்த வேண்டும் என்று கபர் வழிபாட்டுக்காரர்கள், தரீகா வழிபாட்டுக்காரர்கள் இந்த செய்தியை தவறாக திரித்து மக்களுக்கு முன்வைப்பார்கள். இது இணை வைப்பு கொள்கைக்கு ஆதாரமானதல்ல, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு ஆதாரமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழுவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸிலே புராக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸிலே புராக் வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அங்கே எல்லா நபிமார்களோடு சேர்ந்து அங்கே 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த இடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினான். அதுபோன்று விண்ணுலக பயணத்திலும் குறிப்பிட்ட ஒரு வானத்திலே, 7 வானங்களில் ஒரு வானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் மிக்கவன். அவன் நினைத்தால் அவனுடைய வல்லமையை எல்லா இடத்திலும் காட்ட முடியும். மேலாட்சி பயணம் என்பதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு பயணமாக ஆக்கி வைத்திருந்தான். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயி, நபியே அந்த மூசாவை சந்தித்ததில் நீ சந்தேகத்தில் ஆகிவிட வேண்டாம். அப்படி என்றால் நபிகள் நாயகம் சந்தேகப்பட்டார்கள் என்ற அர்த்தம் அப்படி அல்ல. திருமலை குர்ஆனில் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டுமொத்த உம்மத்துகளுக்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியை சந்தித்ததில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான், என்னுடைய தூதர் மூசாவை சந்தித்ததில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள். இறைவன் தன்னுடைய வல்லமையால் 2 தூதர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடும் உடலோடும் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினான். அவர்கள் உயிரோடும் உடலோடும் அவர்களிடம் உரையாடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அதை தன்னுடைய வல்லமையை அவன் நிரூபித்து காட்டினான். அதுபோன்று சூரத்துல் பக்ராவிலே 208வது வசனத்திலே மூசா நபி சமுதாயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சஹாபாக்களுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அன் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா ஸீல மூசா மின் கபுல், இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டதை போன்று உங்களுடைய தூதரிடமும் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? وَمَن يَتَبَدَّلِ الْكُفْرَ بِالْإِيمَانِ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ, எவர் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு
தன்னுடைய இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றி விடுகிறாரோ அவர் நேரான பாதையை விட்டும் வழி தவறிவிட்டார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லும் பொழுது இறை தூதர்கள் நாம் நம்பிக்கை கொண்டு விட்டால் இறைவன் இவ்வாறு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லும் பொழுது இறை தூதருடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் உண்மையான ஈமானுடைய அம்சம். ஆனா இஸ்ரவேல் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், எல்லா இடங்களிலும் இறை தூதருக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை அவர்களுக்கு செய்து காட்டினான். ஏராளமான அற்புதங்களை தன்னுடைய வல்லமையால் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் நிறுத்தி காட்டினான். ஆனால் அந்த கூட்டம் ஒவ்வொரு தருணத்திலும் இறை மறுப்பு கூட்டமாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌன் என்ற கொடியவன் ஆண் மக்களை எல்லாம் பல்லாண்டு காலம் அறுத்துக் கொண்டான். சாதாரணம் அல்ல. மூசா நபி பிறப்பதற்கு பல்லாண்டு காலம் முன்பாகவே ஃபிரௌன் ஆட்சியில் இருந்தான். அவன் ஆண் மக்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் அறுத்துக் கொண்டான். தான் ஆதிய ஆண் மக்களை விட்டு விடுவான். அவன் விரும்பிய ஆண் மக்களை எல்லாம் இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஆண் மக்களை எல்லாம் அறுத்துக் கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த ஃபிரௌன் கொடிகட்டி பறக்கும் பொழுதுதான் அவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் மூசாவை பிறக்க வைக்கின்றான், ஃபிரௌனிடமே வளர்க்க வைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் காப்பாற்றப்படுகின்றார்கள். அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திலே பிறந்தாலும் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌன் அவர்களை அழிக்க விடாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். மூசா நபி நபியாக ஆன பிறகும் பல்லாண்டு காலம் அந்த ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியை அந்த இஸ்ரவேல் சமுதாயம் அனுபவித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை எப்படி சோதித்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது, அந்த ஃபிரௌன் உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்றளித்தான், பெண் மக்களை எல்லாம் உயிரோடு வாழ வைத்தான். இன்ன ஃபீ தாலிக பலாஉன் மிர் ரப்பிக்கும் அதீம், இதில் உங்கள் இறைவனிடமிருந்து மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்ரவேல் சமுதாய மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக செல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது மிகப்பெரிய கடல் அங்கே குறுக்கிடுகின்றது. ஃபிரௌன் என்ன செய்கின்றான்? அவன் மிகப்பெரிய படைபலத்தோடு, மிகப்பெரிய ஆணவத்தோடு, அக்கிரமத்தோடு அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை விரட்டி கொண்டு வருகின்றான். அங்கே கடல் குறுக்கிடுகின்றது. அப்பொழுது மூசாவுடன் வந்த அந்த தோழர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், காலா சஹாபு மூசா இன்னாத முதரக்கூன். மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம், நாம் மாற்றிக்கொண்டோம், ஃபிரௌனிடம் பிடிபட்டு விட்டோம். முன்னால் சென்றால் கடல், பின்னால் திரும்பி சென்றால் ஃபிரௌனுடைய பெரும் படை. ஃபிரௌனுடைய படை என்று சாதாரண படை அல்ல. இன்றைய அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகளை எல்லாம் தாண்டிய வலிமை அன்றைய காலத்தில் அவனுக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்லும் போது ஃபிரௌனவின் அவுத்தாத். அவுத்தாத் என்றால் என்ன? மலைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மலைகள் பூமிகளுக்கு முளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறார் ஜிபாத அவுத்தாதா. அல்லாஹ் சொல்லும்போது பூமியினுடைய அடுக்குகள், பூமி அது நடுங்காமல் இருப்பதற்காக மலைகளை நாம் முளைகளாக ஊன்றி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனுடைய படை வலிமையை பற்றி அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லும் போது ஜிபாத அவுத்தாதா, மலை போன்ற உறுதி கொண்ட பெரும்படை. ஃபிரௌனுடைய படை சாதாரண படை அல்ல, சாதாரண படை அல்ல, மலை போன்ற உறுதி கொண்ட பெரும்படை என்று படைத்த ரப்புல் ஆலமீனை வர்ணிக்கிறான் என்று சொன்னால் அந்த படையினுடைய வலிமை என்ன? சாதாரண மக்களால் வெற்றி கொள்ள முடியாத ஒரு படையை வைத்திருந்தான். அப்படி அந்த பலவீனமான ஈமான்தாரிகள், ஆயுத மரபில்லை, சொந்த நாடு கிடையாது, பல்லாண்டு பல்லாண்டு காலம் அந்த ஃபிரௌனினால் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள், கொல்லப்பட்ட மக்கள், அவர்கள் சொல்கிறார்கள் நாம் பிடிபட்டு விட்டோம். அப்போது மூசா நபி சொன்னார், கல்லா, அவ்வாறல்ல, நீங்கள் பிடிபடவில்லை, இன்னமரி ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னவுடன் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது, அனவிரித்தி அசாக்கல் பஹர், மூசாவே உமது கைத்தடியால் கடலை அடிப்பீராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள். கடல் பிளந்தது. ஃபகால குல்லு ஃபுருகின்
ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்ற ஆனது. நாம சாதாரணமா ஒரு தரையில தண்ணி ஊத்துறோம் வச்சுக்கிடுங்க, மழை பொழிந்து தரை ஈரமாக இருக்கிறது என்றால் அந்த தரை மழை நின்றாலும் தண்ணீர் உறிஞ்சப்பட்டாலும் சகதியாக இருக்கும். ஈரத்தன்மை மாறுவதற்கு பல நாட்கள் ஆகும், நாம் அன்றாடம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அடித்த மறு வினாடியே ஈரமே இல்லாத தரை. அல்லாஹ்வுடைய வல்லமை சாதாரண ஒரு வல்லமை அல்ல. அல்லாஹ் காட்டிய அற்புதம் சாதாரண அற்புதம் அல்ல. அந்த கடல் கடுகளவு கூட ஈரம் இல்லாமல் அது பாதைகளாக பிறந்து ஈரமே இல்லாத ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவ்வளவு பெரிய அதிசயத்தை அந்த சமுதாயம் பார்த்தார். சாதாரண அதிசயம் அல்ல. அல்லாஹ் கடல் கடந்து செல்ல வைத்தான். ஃபிரௌன் ஆணவத்தோடும் அக்கிரமத்தோடும் பின்தொடர்ந்து வரும் பொழுது நடுக்கடலில் அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அவனும் அவனுடைய கூட்டம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை ஒன்று சேர்க்க செய்தான். ஃபிரௌன் அந்த நேரத்தில் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயம் என்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறைவனை நானும் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இப்பொழுதுதானா வகத் அசைத மின் கபுல், சற்று முன்னர் வரை கண் முன்னால் கடல் பிளந்ததை பார்க்கின்றாய். அந்த கடல் ஈரமே இல்லாத ஒரு பாதையை உருவாக்கியதை நீ பார்த்தாய். அதுவரை அல்லாஹ்வை மறுத்துக் கொண்டு நீ சாகின்ற தருவாய் வரும்பொழுது நீ நம்பிக்கை கொள்கின்றாயா? அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் கரை ஒதுங்க செய்வோம். செத்து போன எல்லா கூட்டமும் அழிக்கப்பட்டார்கள். செத்து போன ஃபிரௌனுடைய உடலை மட்டும் அல்லாஹ் கரை ஒதுங்க செய்தான். அல்யோமனு நஜ்ஜி, அவனுடைய மரண தருவாயில் அல்லாஹ் சொன்னான், இன்றைய தினம் உன்னை நான் உன்னுடைய உடலோடு கரை ஒதுங்க செய்தேன். நீ தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா, நீ செத்த பிறகு உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் சமுதாயம் பார்த்தார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டதை பார்த்தார்கள். எவ்வளவு பெரிய சான்று, எவ்வளவு பெரிய வல்லமை! இந்த சான்றை பார்த்த மறு வினாடி ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் ஒரு கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு செல்கிறார்கள். அந்த நாட்டிலே மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டம் மூசா நபியிடம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? மூசாவே, இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஈரம் கூட காயலாம், பல நாட்கள் இல்ல, சில மணி நேரங்கள் அல்லாஹ் காப்பாற்றி இன்னொரு ஊருக்குள்ள அல்லாஹ் கொண்டு போலாம். அவர்கள் சொன்னார்கள், அந்த உள்ள மக்கள் எல்லாம் சிலை வழிபாடு செய்வதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு பல கடவுள் இருப்பதை விட எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று அந்த சமுதாயம் கேட்டார். சொன்னால் அவர்கள் மூசா நபியிடம் கேட்ட கேள்விகள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நபியை எப்படி கேவலப்படுத்த வேண்டுமோ, தரம் தாழ்த்த வேண்டுமோ, அந்த மாதிரி பல கேள்விகளை இஸ்ரவேல் சமுதாயம் கேட்டார். மூசா நபி சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளையிட்டு இருக்கின்றான். ஒரு நபி கேள்வி பண்ணுவாங்களா அல்லாஹ் விஷயத்துல? அவங்க கேட்டா, காலு தத்தகிதுனா ஹுசுவா, மூசாவே எங்களை நீ கேலி செய்கிறாயா, கேலி கூட எடுத்துக்கொண்டாயா? மூசா நபி சொன்னார், கால அவுது பில்லாஹி நகுன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் ஒருவனாவதை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உடனே அவங்க கேட்டாங்க, அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், உத்தரவு மாட்டாருன்னா அறுக்க வேண்டியது. அவங்க கேட்டாங்க, அந்த மாடு எப்படி இருக்கும்? அப்போ மூசா நபி அல்லாஹ் சொல்றாரு, அந்த மாடு ஒரு கன்றும் கிடையாது, கிழடும் கிடையாது, கிழட்டு மாடும் கிடையாது, கண்ணுக்குட்டியும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு மாடு. அப்பொழுதாவது அந்த மாதிரி ஒரு மாட்டை பிடித்து அறுத்து பணியிட வேண்டியதானே? நபிட்டு அடுத்து ஒரு கேள்வி, அந்த மாடு என்ன நிறம்? அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னவா பக்ரத்துல் சஃப்ரா, அது ஒரு மஞ்சள் நிறம், வெளிர் மஞ்சள் நிறம், அதனுடைய நிறம் அப்படியே ஈர்க்கக்கூடிய, தசூருனின் நாவலின் பார்க்கக்கூடியவர்களுக்கு அப்படியே ஈர்க்கக்கூடிய பிரகாசமான மஞ்சள் நிறம் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்து கேட்டாங்க, இன்னல் பக்கர தஷாபக அலைனா, மாடு எங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு, அது அல்லாஹ் இன்னொரு அடையாளத்தை கேளுங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த மாடு அது விவசாயத்தை, வயல்களை உழுவதற்கோ நீர் பாய்ச்சுவதற்கோ பழக்கப்படுத்தப்படாத ஒரு மாடு. உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் சொல்லும் போது
இவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு அடையாளங்கள் அல்லாஹ் சொன்னான்ல, அதுக்கு பிறகு இறைவன் சொன்னபடி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? அல்லாஹ் கூறுகின்றான், செய்வதற்கே மனம் இல்லாத நிலையில் ஒரு மாட்டை பிடிச்சு அறுத்தாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு அல்லாஹ் என்னென்ன அடையாளங்களோடு சொன்னானோ அப்படிப்பட்ட அந்த கட்டளையை, இறை கட்டளையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கேள்வி கேட்காம செய்திருந்தால் அப்படியே அவர்கள் அல்லாஹ்விடம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட அதிகாரிகளாக மாறி இருக்கலாம். நபிகள் சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இறை தூதர்களிடம் தேவையற்ற கேள்விகளை கேட்டதினால்தான் அவர்கள் வழிகட்டு போனார்கள். இன்றைக்கும் நாம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல ஹதீஸ்கள், இறை தூதர் நமக்கு மத்தியிலே உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் இறை தூதர் உயிரோடு வாழ்ந்தால் நம்மிடம் எப்படி பேசுவார்களோ அந்த திருமறை வசனங்களும் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுன்னாவிற்கு மாற்றமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக ஏராளமான காரியங்களை செய்கிறோம். இதையெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றம் என்று சொல்லும் பொழுது அன்றைய மூசாவிடம் இஸ்ரவேல் சமுதாயம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார்களோ அது போன்ற கேள்வி இன்றைக்கு நாமும் கேட்கிறோம். நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் நபிகள் நாயகத்தை நோக்கியா கேட்கிறோம் என்று. நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை நோக்கி கேட்பதும் குர்ஆனை நோக்கி கேட்பதும் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி கேட்பதை போன்றுதான். அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், அன் துரீதுன அன் தஸலு ரசூலக்கும் கமா சுயில மூஸா மின் கபல். இதற்கு முன்னால் மூசாவிடம் கேட்கப்பட்டதை போன்று உங்கள் தூதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று உறுதிப்பட்டு விடும் என்றால் அதற்கு அப்படியே முழுமையாக கட்டுப்படுவதுதான் ஒரு ஈமான்தாருடைய பண்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேல் சமுதாயம் கேட்டாங்க மூசா நபிட்ட, காலூன நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, நாங்கள் அல்லாஹ்வை கண் முன்னால் பார்க்கும் வரை நம்பிக்கை கொள்ள மாட்டோம். எப்படிப்பட்ட ஆணவமான கேள்வி பாருங்க. ஈமான் என்பதே அல்லாஹ் நம்பினால் சொர்க்கத்தை தருவதற்காக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. பார்த்தால் நம்புவேன் என்றால் நாத்தியவாதிகள் நம்பிவிட்டு போயிடுவானு. ஒரு மூமினுக்கு சொர்க்கத்தை பெறுவதற்குரிய நம்பிக்கை அதில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதற்கு, ஈமான் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் இந்த உலகத்தை, உலக வாழ்க்கை சோதனையாக படைத்திருக்கிறான். நம்பியவனுக்கு அழியாத சொர்க்கம் இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. நம்பாதவனுக்கு நிரந்தரமான நரகம் இருக்கிறது. நீ நரகம் பொய் என்று சொன்னால் நம்பாமல் இருந்து கொள், அதனுடைய விளைவை நீ சந்திப்பாய். அதனால இஸ்ரவேல் சமுதாயம் கேட்டார்கள், அல்லாஹ்வை நேரடியா பார்த்தா தான் நான் நம்புவேன் கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயங்கரமான இடி முழக்கத்தால் அந்த சமுதாயத்தை சாகடித்தான். பிறகும் செத்த பிறகும் உயிர்ப்பிக்கப்பட்ட சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம். உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு கருணையை அல்லாஹ் காட்டவில்லை. அதான் சொல்லுகின்றான், பல்லத்துக்கும் அதில் ஆலமீன் அகிலத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்தேன். நமக்கெல்லாம் உள்ள சிறப்பை விட இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். நபிமாவுடைய பெயர் நமக்கு சொல்லப்படவில்லை. ஈசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக நபிமார்கள். ஒரு நபி மரணித்து விட்டால் அடுத்த ஒரு நபி, அந்த நபி மக்களுக்கு வழிகாட்டுவார். தொடர்ச்சியான ஆட்சி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நாடுகளுக்கு அவர்களை அதிபதியாக ஆக்கி வைத்தாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தும் மூசா நபியுடைய காலத்துல ஃபிரௌனை எல்லாம் அழித்து பல தேசங்களுக்கு அவர்களை அல்லாஹ் ஆட்சியாளர்களாக ஆக்கினான். அந்த பலவீனமான சமுதாயம் மன்னர்களாக மாறினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நபிமார்களை புரட்சியாக கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது எகிப்து தேசம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு பூமி, பரிசுத்தமான பூமி, அந்த தேசத்திற்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மூசா நபியுடைய காலத்துல. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, மூசாவே அந்த பலஸ்தீன் இப்ப இருக்கக்கூடிய ஷாம் தேசம், ஷாம் என்று சொன்னால் சிரியா பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்த அந்த பூமி தான் ஷாம் என்பது. மூசா நபியுடைய காலத்தில் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட பூமியாக ஆக்கியிருந்தான். மூசா நபியை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு. இன்றைக்கு யூதர்கள் அதைத்தான் இஸ்ரேல் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்கிறார்கள். யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அல்ல, முஸ்லிம்களுக்கு, மூசா நபியுடைய கொள்கையை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அந்த சிரியா என்ற அந்த தேசம், ஷாம் என்ற தேசம். இன்றைக்கு பல நாடுகளாக பிரிந்திருக்கிறது. அந்த பலஸ்தீன், சிரியா எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஷாம் தேசமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஊருக்குள்ள
ஒரு கொடூரமான கூட்டம், அடக்குமுறை செய்யக்கூடிய கூட்டம் இருந்தார்கள். நீங்க அந்த ஊருக்குள்ள நுழைங்க, வரம்பு மீறிய கூட்டத்தோடு போரிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீரும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்வீராக, இன்னா காஹுனா ஆயிது, நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே அவர்கள் இணை வைப்பாளருக்கு எதிராக அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு கெஞ்சி பிரார்த்தனை செய்து அழுது கொண்டிருக்கும் பொழுது அன்சாரிகளை சேர்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த இஸ்ரவேலர் சமுதாயம் மூசாவிடம் சொன்னார்களே, அதுபோன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இது அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீரும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்வீராக, இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்கிறோம் என்று அந்த கூட்டம் சொன்னார்களே, அதுபோல் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் போர் செய்வோம் என்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே பிரகாசமாய் மலர்ந்தது என்ற செய்திகளை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு பல்வேறு பாடங்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதே போன்று அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஆடை அணிந்திருக்கிறோம் பாருங்க, இது ஆடை அணிதல். இடுப்புல மட்டும் துண்டை கட்டி இருந்தா அது அரபி மொழியில நிர்வாணம் என்று சொல்லுவாங்க. அதாவது முழுமையா ஆடையே இல்லாமல் இருப்பதற்கு பேரும் நிர்வாணம். இடுப்புல ஒரு ஜட்டியை மட்டும் போட்டுக்கிறாங்க, துண்டை மட்டும் கட்டிக்கிறாங்க, இது நம்ம அரை நிர்வாணம் சொல்லுவோம். ஆனால் அரபி மொழியில இதையும் நிர்வாணம் என்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முதல் கூட்டம் வர்றாங்க, அவங்களுடைய அந்த ஆடைகள் எல்லாம் ஓட்டையா இருக்குது. அதை பற்றி வரும்போது அந்த கூட்டம் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் வந்தார்கள். நிர்வாணம் ஏன் சொல்றாங்க? ஆடை கிழிந்திருந்தால் கூட அதை நிர்வாணம் என்று அரபி மொழியில குறிப்பிடுவாங்க. அப்போ இஸ்ரவேலர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வெட்கத்தன்மை மிகுந்தவர்களா இருந்தாங்க. அரை நிர்வாண கோணத்துல கூட அவங்களை பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்வோம்? ஒரு துண்டை உடுத்துட்டு அல்லது மேல சட்டை போடாம கூட வெளியே போயிட்டு வந்துடும். சிலர் ரொம்ப வெட்கப்படுவாங்க. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்ப அவங்க மக்களோடு சேர்ந்து குளிக்க மாட்டாங்க. குளிக்கும் போது துண்டை கட்டிட்டு தானே குளிக்க முடியும். அப்ப தனியா போய் தான் குளிப்பாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் ஒரு பேச்சு, இஸ்ரவேல் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்க, தேவையில்லாத பேச்சு. மூசாவுக்கு விதை வீக்கம் இருக்குது அப்படி ஒரு கூட்டம் சொன்னாங்க, அவருக்கு குஷ்ட நோய் இருக்குது, அதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் என்ன செய்யறாரு, தனியா போய் குளிக்கிறாரு அப்படின்னு இஸ்ரவேல் சமுதாயம் பேசிக் கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 33வது அத்தியாயம் 69வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவிற்கு துன்பம் தொல்லைகளை கொடுத்தார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபபர்ரஅல்லாஹு மிம்மா காலு, அவர்கள் சொன்னதை விட்டும் அல்லாஹ் மூசாவை தூய்மையாக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வகான இன்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வெட்க சுபாவம் உடையவரா கூச்ச சுபாவம் உடையவரா இருந்ததுனால அவங்க எப்போதும் மக்கள் எல்லாம் 6 குளங்கள்ல குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும்போது தனியாக குளித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் சமுதாயம் இப்படி எல்லாம் நபி என்ன செஞ்சாங்க, கொச்சப்படுத்தினாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு தடவை மூசா நபி தன்னுடைய உபரியான ஆடைகளை அணிந்து ஒரு கல்லுக்குள்ள வச்சுட்டு அவங்க குளித்துக் கொண்டிருக்கும் போது, நிர்வாணம் என்று சொன்னால் அதை நான் முதல்ல தெளிவுபடுத்தினேன். நிர்வாணம் என்று சொன்னால் அரை நிர்வாணத்தையும் நிர்வாணம் என்று செய்வாங்க, அரபி மொழியில சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்வாண கோலத்தில் இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் அரை நிர்வாணத்தோடு இருக்கிறாங்க. இடுப்புல மட்டும் ஒரு தம்ம துண்டை கட்டிட்டு குளிக்கிற மாதிரி அவர் குளித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களுடைய உடலில் குஷ்ட நோய் கிடையாது, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் அவதூறு பரப்பக்கூடிய கூட்டம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் அங்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். திடீரென்று அந்த ஆடையோடு இறைவன் கல்லை பறக்க செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லை பின்தொடர்ந்து அவர்கள் செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அவருடைய மேனில் எந்த குஷ்டமும் கிடையாது. அவர்கள் மூசா நபி அவதூறு பேசிய மாதிரி எந்த விதமான குறைபாடும் இல்லை, அவர் மனித படைப்பிலேயே மிக அழகிய ஒரு படைப்பாக இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப இந்த மாதிரி நபிமார்களை தொந்தரவு செய்யக்கூடிய கூட்டமாக அந்த இஸ்ரவேல் சமுதாயம் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படி பல செய்திகளை நான் சொல்லிக் கொண்டே செல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில்
நம்முடைய சமுதாயத்திற்கு பல்வேறு பாடங்கள் படிப்பினைகள் இருக்கவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி சமுதாயத்தை சொல்லி காட்டியே நமக்கு அல்லாஹ் பல பாடங்களை சொல்லி காட்டுகின்றான். அவற்றில் ஒரு சில செய்திகளைத்தான் இங்கே நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து படிப்பினைகளை பெற்று உண்மையான முஸ்லிம்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆழ்த்தாள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகை நமக்கு ஐங்கால தொழுகையாக அல்லாஹ் ஆக்குவதற்கு முன்பே அல்லாஹ் நாடிவிட்டார். என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை தன்னுடைய வல்லமையால் நிறுத்தி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையாக அல்லாஹ் கடமையாக்குகிறான். அல்லாஹ்வின் தூதர் 50 நேர தொழுகை அவர்களுக்கு அல்லாஹ் விதியாக்கியவுடன் அதை பெற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார்கள். ஒவ்வொரு வானமா கடந்து வரும் பொழுது ஒரு வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ மூசா நபி கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன செய்தி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப மூசா நபி சொல்றாரு, ஆனா அலமு பின்னாஸ், நான் மக்களை நன்றாக தெரிந்தவன். ஆலஜ்து பனி இஸ்ராயீல அஷத்தல் முஆலஜா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் ரொம்ப நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். சாதாரண அனுபவம் கிடையாது. அவற்றையெல்லாம் நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெரும் கொண்ட அனுபவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இஸ்ரவேல் சமுதாயத்திடம் மிக பெரும் அனுபவத்தை நான் அனுபவப்பட்டிருக்கின்றேன். இன்ன உம்மத்தகலா துத்தீக், உன்னுடைய சமுதாயம் 50 நேர தொழுகைக்கு சக்தி பெற மாட்டார்கள். ஃபர்ஜி இலா ரப்பிக், உம்முடைய இறைவனிடம் திரும்பி சென்று ஃபஸல்ஹு, அல்லாஹ்விடம் குறைத்து கேள். நபியால் நான் திரும்பி சென்று குறைத்து கேட்கின்றார்கள். 50 40 ஆக்கப்படுகிறது, 30 ஆக்கப்படுகிறது, 20 ஆக்கப்படுகிறது, 10 ஆக்கப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே திருப்பி அனுப்புகிறார்கள். இறுதியில் 5 ஆக்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இது எனக்கு போதுமானது சொல்லும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. அவர் சொன்ன அல்லாஹ் சொன்னான், அம்லைத்து ஃபரீலதி, என்னுடைய கடமையை நான் சட்டமாக்கி விட்டேன். வ ஹஃபஃப்து அன் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நான் லேசாக்கி விட்டேன். வ அஜிஸி அல் ஹஸனத் அஷ்ரா, ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் 10 மடங்கு கூலியை கொடுக்கின்றேன். ஒரு தொழுகையை நாம் தொழுதால் 5 நேர தொழுகை 10 நேர தொழுகை தொழுகை சமம். ஒரு சுபுகை நாம் தொழுதோம் என்றால் 10 சுபுகுடைய கூலி அல்லாஹ் நமக்கு தருகின்றார். 5 நேரம் நாம் தொழும்போது 50 நேரத்துடைய கூலியை அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருவான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த 50 நேர தொழுகை 5ஆக சுருக்கப்பட்ட அந்த சம்பவத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், ஹுனைன் யுத்தம் அதிகமாக இருக்கிறாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாத்துடைய அக்கீதா ஓரியதை கொள்கையை புரிவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப புதிதாக மக்கா வெற்றியை தொடர்ந்து ஹுனைன் யுத்தம். அப்ப மக்கா வெற்றியை ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அதற்கு உடனேயே ஹுனைன் யுத்தத்துக்கு செல்றாங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு செல்லும் போது மக்காவுல அன்றைய அரபு முஷ்ரிக்கின்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு மரம், இலந்தை மரத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு பூவரச மரத்தை, அது ஒரு வேப்ப மரத்தை, அது ஒரு புளிய மரத்தை கொடிமரம்னு சொல்லுவாங்க. தர்காக்கள்ல எந்த மரம், பூவரச மரமா இருக்கலாம், அது இலந்த மரமா இருக்கலாம், அல்லது வேப்ப மரம், எந்த மரமா இருந்தாலும் செய்வாங்க, கொடிமரம்னு சொல்லுவாங்க. அந்த கொடிமரத்துல கொடியேற்றுவாங்க. அந்த கொடிக்கிளையை தொட்டா புண்ணியம் நினைப்பாங்க. அந்த கொடிமரத்துக்கு கீழே உட்கார்ந்தா புண்ணியம் நினைப்பாங்க. ஆத்தங்கர தர்காவில் போய் அந்த மரத்தை சுற்றி என்ன செய்வாங்க, சுற்றி தவாஃப் வந்து தண்ணியை ஊத்துனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இப்படி அந்த முஷ்ரிக்குகள் அவங்கள்ட்ட இருந்து வந்த கலாச்சாரம் தான் இந்த கொடிமர கலாச்சாரம். அப்ப அன்றைய மக்கா முஷ்ரிக்கு என்ன செய்வாங்கன்னா, இழந்த மரத்துக்கு வந்து பேர் வைப்பாங்க தாத்து அன்வாத். தாத்து அன்வாத்னா தொங்க விடக்கூடிய மரம். இன்னும் நீங்க பார்க்கலாம், முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பொம்மைகளை செஞ்சு என்ன செய்வாங்க, மரங்கள்ல போய் தொட்டில் மாதிரி செஞ்சு தொங்க விடுவாங்க. தொங்க விட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்புவாங்க. மக்கா முஷ்ரிக்கின்கள்ட்டையும் அன்றைய காலத்தில் அரபு முஷ்ரிக்கின்கள்ட்ட இந்த பழக்கம் என்ன செஞ்சது இருந்துச்சு.
ஏதாவது வாழை தொங்க விடுவாங்க, சட்டை கழுத்து மரத்துல தொங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் மரத்துக்குள்ள என்ன செய்வாங்க, தங்கி அப்படியே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா நாங்க நன்மையை நாடி பரக்கத்தை நாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த மரங்களுக்கு பேர் தாத்து அன்வாத். நம்ம எப்படி வேப்ப மரமா இருந்தாலும் புளிய மரமா இருந்தாலும் கொடி மரம் பேர் வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள தர்கா வழிபாட்டில் உள்ள மக்கள் அதுபோன்று அந்த மக்கள் அந்த இளங்க மரத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா தொங்க விடக்கூடிய மரம் தாத்து அன்வாத்தில் என்ன செஞ்சாங்க, பேர் வச்சாங்க. தொங்க விடுதல்னா ஆடைகள் ஆயுதங்கள் தொங்க விட்டு பரக்கத் நினைப்பாங்க. அப்ப இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் முஷ்ரிக்கின்களுடைய அந்த காட்சியை பார்க்கறாங்க. அந்த காட்சியை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இஜாலனா தாத்து அன்வாத் கமாலவும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு தாத்து அன்வாத் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் மரத்தை ஏற்படுத்துங்க, தொங்க விடக்கூடிய மரங்களை ஏற்படுத்துங்க அப்படி கோரிக்கை வச்சோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறியாத கூட்டமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்டது எப்படி இருக்கிறது தெரியுமா? இஸ்ரவேல் சமுதாயம் மூசா நபியிடம் கோரிக்கை வைத்தார்களே, கடந்த பிளந்து அல்ல காப்பாற்றி இன்னொரு ஊருக்குள்ள போனவன இஜாலனா இலாஹல் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துகிறார் என்று சிலை வழிபாட்டை கேட்டார்களே, அது போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களை கடிந்தார்கள். இது போன்ற மூட நம்பிக்கைகள் ஓரிரை கொள்கைக்கு எதிரானது என்று அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சமுதாயம் அதை விளங்கிக் கொண்டு தன்னுடைய அறியாமையை சீர்திருத்தி நமக்கு ஓரிரை கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு சம்பவங்களில் மூசா நபியை அவர்கள் நினைவில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம். நாம் நோக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு என்பது சமுதாயத்தில் ஹசனார் ஹுசைனார் நோன்பு வைக்கிறாங்களா, கர்பலா என்பதை மையமாக வைத்து கர்பலா என்பது ஹிஜ்ரி 61 நடந்த சம்பவம். ஆஷுரா நோன்பு என்பது நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது. அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் 10 வருடம் நோன்பு நோட்டார்கள், மதீனாவிற்கு வந்து நோன்பு நோட்டார்கள். மதீனாவிற்கு வந்ததும் தான் அந்த ஆஷூரா நோன்புடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். கொள்கையால் நாம் தான் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ்வின் தூதரும் நோன்பு நோக்க சொன்னார்கள். இந்த ஆஷூரா தினம் என்பது இறைவன் எப்படிப்பட்ட இழி நிலையில் ஒரு சமுதாயம் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால், இறை வழி நடந்தால், இறை தூதர் வழி நடந்தால் அந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பறைசாற்றக்கூடிய நாள். எவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கட்டும், வலிமையான ஆட்சியாக இருக்கட்டும், துடைக்க முடியாத ஆட்சியாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடிவிட்டால் எத்தகைய ஆட்சியும் படுகொலைக்கு சென்றே ஆக வேண்டும். ஒரு நாள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்கின்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இது அல்லாஹ்வுடைய மாதம், இறைவனுடைய வல்லமையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய நாள். ஆனால் ஷியாக்கள் இந்த நாளை துக்க நாளாக ஆக்கிவிட்டார்கள். ஹுசைனால் கொல்லப்பட்டார், சண்டாளன் யசீத் என்போர் கொன்றான் இமாம் ஹுசைனை என்று அந்த ஆஷூரா தினத்தை துக்க தினம். வரலாறு போய் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பொய்கள் புரட்டுக்கள், சரியான அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய வரலாற்று செய்திகளில் இல்லாத கப்சாக்கள் எல்லாம் ஒருவர் மீது குரோதத்தை உண்டாக்கக்கூடிய செயல். யசீத் என்ன செஞ்சாராம், ஹுசைன் ரலியல்லாஹுடைய முகத்தில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அவருடைய முன்பற்களை குத்தினார் என்றெல்லாம் வரலாறுகளை பதிவு செய்து வைத்தது. இதை படித்தால் ஒரு ரத்தம் கொதிக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டு கட்டப்பட்ட பொய்யான வரலாறுகள். யாருக்கும் அதுல அந்த வரலாற்று செய்திகள் சிலர் மேம்போக்காக படித்துவிட்டு இவர் ஏதோ நேரடியாக கண்டதே போல் மக்களை வழிகெடுத்து இஸ்லாமிய சமுதாயம் இரு கூறாக சிதைக்கப்படுவதற்கு இந்த கர்பலா என்பதை அவர்கள் காரணமாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது கவலைக்குரிய ஒரு செய்தி. அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. ஆனால் அவர் துக்கத்திற்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்கிறார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ நபிமார்கள் அநியாயமாக கொல்லப்பட்டதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதற்கெல்லாம் இந்த சமுதாயம் இரத்த சாயம் பூச வேண்டும் என்றால் என்னவாகும்? நாம் வாழ்நாள் முல்லாம் நம்மை கோரைப்படுத்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஷியாக்கள் அது போன்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை உண்டாக்கி தங்களுடைய கன்னங்களிலும் உடம்பிலும் அடித்துக் கொண்டு இரத்தச்சாயம் பூசிக்கொண்டு மிகப்பெரிய பகைக்கையை மூட்டிக் கொண்டிருந்தால் அந்த ஷியாக்களுடைய அடியொற்றி
தங்களை சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கூட்டமும் முஹர்ரம் பண்டிகை, முஹர்ரம் ஊர்வலம். சில ஊர்களில் மேலப்பாளையம் போன்ற ஊர்களில் பஞ்சா என்ற பெயர்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள், பல ஊர்களில் இந்த முஹர்ரம் என்ற பெயர் நடக்கக்கூடிய அநியாயங்கள், இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவையெல்லாம் விதமான காரியங்கள், நரக படுகொலையில் தள்ளக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷூரா நாளில் எத்தகைய சுன்னத்துகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த சுன்னத்துகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வரக்கூடிய நாளையும் நாளை மறுநாள், நாளை பிறை 9, நாளை மறுநாள் பிறை 10, இந்த 2 நாளும் விரும்பியவர்கள் நோன்பு நோக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய ஒரு சுன்னத்தான நோன்பு ஆஷூரா நோன்பு. எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பை நமக்கு சுன்னத்தாக்கினார்களோ அந்த நோக்கத்திற்காக நாம் நோன்பு நோற்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.